பபிள் ரேப் பார்த்திருக்கீங்க தானே? பிளாஸ்டிக் பேப்பர்ல குமிழி குமிழியா இருக்குமே. கண்ணாடி சாமான்கள் உடையக்கூடாதுன்னு அத வச்சு பொதிஞ்சு பேக் பண்ணுவாங்களே. சின்ன பிள்ளைங்க கூட அத 2 விரல வச்சு அமுக்கி விளையாடுவாங்க இல்லையா? அதுதான் பபிள் ரேப். இத எப்போ எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? இது தற்செயலா நடந்த விஷயம். 1957ல 2 என்ஜினியர்ஸ் வீடுகள்ல அலங்காரமா போடுறதுக்காக 3D டைப் பிளாஸ்டிக் வால்பேப்பரை டிசைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாத்ரூம்ல போடுவோமே பிளாஸ்டிக் ஷவர் கர்டன், அந்த மாதிரி 2 பிளாஸ்டிக் கர்டன் எடுத்து சூடாக்கும் மெஷினுக்குள்ள அதை விட்டாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அந்த பிளாஸ்டிக் கர்டன் ஸ்மூத்தா வரல. காற்று குமிழிகள் உண்டாச்சுது. அவங்க ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. இந்த நேரத்துல ஐபிஎம் கம்பெனி புதுசா ஒரு கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது. அந்த கம்ப்யூட்டரை பல இடங்களுக்கு பத்திரமா எடுத்துட்டு போக அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு பார்சல் தேவைப்பட்டுச்சு. இந்த என்ஜினியர்ஸ் உண்டாக்குன காற்று குமிழிகள் அடைக்கப்பட்ட பிளாஸ்டிக் ஷீட் அவங்க தேவைய பூர்த்தி செஞ்சது. இப்போ உலகம் முழுசும் இந்த பபிள் ரேப் பெரிய அளவுல உபயோகப்படுத்தப்படுது. 1957ல எது தோல்வின்னு நினைச்சாங்களோ அது இன்னைக்கு உலகம் முழுசும் மிகவும் பாதுகாப்பான பேக்கிங் மெட்டீரியலா சுற்றி வருது. அத உபயோகப்படுத்தும் முறை தெரியாத வரைக்கும் அந்த பபிள் ரேப் உபயோகமற்ற பொருளாவே கருதப்பட்டுச்சு. அதே மாதிரிதான் நாம எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டோமோ அந்த நோக்கம் தெரியாத வரைக்கும் நாமும் உபயோகமற்றவர்களாத்தான் இருப்போம். நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை நம்ம எப்படி அறியணும்? பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவா சொல்லுது. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நாம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் சித்தம் அறிஞ்சு அவர் பிரியப்படும்படி செய்யும்போது நாம நினைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் அதிகமான நன்மைகளை பெறுவோம். செஞ்சுதான் பாருங்களேன், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க.